தேமுதிகவுடன் பாஜக நேரடி கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் பேட்டி அளித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களுடன் இணைக்கிறார் எமது தலைமை செய்தி ஆசிரியர் கண்ணன். கண்ணன், வணக்கம். தேமுதிக தேசிய ஜனநாயக கூட்டணியில இடம்பெறுமா? உங்க விரிவான தகவல். ராதிகா, தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் எந்த கூட்டணியில் இணைய போகிறது என்பது மதில் மேல் பூனையாக இருக்கக்கூடிய நிலையில் அதிமுகவின் மூத்த முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் இன்று அளித்துள்ள அந்த பேட்டியில் பாரதிய ஜனதா கட்சியின் மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய எல் முருகன் தேமுதிக தலைவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள் என்றும், யாரிடம் அன்பாக அவர்கள் இருக்கிறார்களோ அவர்களோடு அவர்கள் பேசுகிறார்கள் என்ற கருத்தையும் அவர் கூறியிருக்கிறார். இதனால் தேமுதிகவை அதிமுக பாஜக கூட்டணியில் இணைவதற்கு பேச்சுவார்த்தை நடத்துவது அதிமுகவா அல்லது பாரதிய ஜனதா கட்சியா என்ற கேள்விக்கு இப்போது விடை கிடைத்திருக்கிறது. அவர்கள் மத்திய அமைச்சர் பதவியையும் கேட்பதால், ராஜ்யசபா எம்பி சீட்டுடன் மத்திய அமைச்சர் பதவியையும் கேட்பதால் பாரதிய ஜனதா கட்சியுடன் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துவதாக ஒரு புதிய விளக்கத்தை திண்டுக்கல் சீனிவாசன் அளித்திருக்கிறார். இதனால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இப்போது புதிய கட்சிகளை இணைப்பதில் அதிமுக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறதா, பாரதிய ஜனதா கட்சியின் தலைமை பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறதா என்ற குழப்பம் தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கிறது. இதே போல மற்றொரு மிக முக்கியமான குழப்பம், தேமுதிக எந்த கூட்டணியில் இணைய போகிறது என்பது தொடர்பான குழப்பமும் நீடித்துக் கொண்டே இருக்கிறது. இதற்கு விடையாக காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில் இருந்து விலகினால் தேமுதிகவிற்கு அதிமுக கூட்டணியில் வழங்குவதாக கூறப்படும் அந்த 8 எம்எல்ஏ சீட்டுகள் ஒரு ராஜ்யசபா எம்பியை விட அதிக அளவில் கூடுதலாக 2ஓ 3ஓ ஒரு இரட்டை இலக்கம் என்ற கௌரவமான தொகுதி எண்ணிக்கையை பெற வேண்டும். அத்தோடு வெற்றியும் பெற வேண்டும். அதோடு ராஜ்யசபா எம்பி பதவியும் பெற வேண்டும், மத்திய அமைச்சர் பதவியும் பெற வேண்டும் என கூட்டணி பேரத்தை மிகவும் வலிமையாக தேமுதிக தலைமை இழுத்து அடிப்பதாக பொதுவெளியில் பேசப்படுகிறது. அதை உறுதிப்படுத்தும் வகையில் திண்டுக்கல் சீனிவாசனும் இன்று பேசியிருக்கிறார். அந்த பேச்சுவார்த்தையில் பாரதிய ஜனதா கட்சியிடம் அன்பாக இருப்பவர்களிடம் அவர்கள் பேசுகிறார்கள், எங்களிடம் அன்பாக இருப்பவர்களிடம் நாங்கள் பேசுகிறோம் என்று பட்டும் படாமல் தேமுதிக கூட்டணி தொடர்பாக அவர் கருத்து தெரிவித்திருக்கிறார். இதனால் தேமுதிக பாஜக அதிமுக கூட்டணியில் இணைவது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டதாகவே திண்டுக்கல் சீனிவாசன் பேட்டியின் மூலமாக தெரிய வருகிறது. இன்று காங்கிரஸ் கட்சி தனது நிலைப்பாட்டை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொகுதி பங்கீட்டு குழுவை திமுகவும் அறிவித்து காங்கிரசுடன் பேச்சுவார்த்தையை தொடங்கிவிட்டால் தேமுதிக அதிமுக பாஜக கூட்டணியில் இணைவதை தவிர அதற்கு வேறு வாய்ப்புகள் இல்லை என்று கூறப்படுகிறது. தாவேகாவுடன் தேமுதிக கூட்டணி வைப்பார்களா என்ற கேள்வியும் இப்போது எழுந்திருக்கிறது. இப்போது திண்டுக்கல் சீனிவாசன் அளிக்கும் அந்த பேட்டியை இப்போது நாம் பார்க்கலாம். தேமுதிக கூட மாண்புமிகு எல் முருகன் அவர்களும் மாண்புமிகு நேற்று நடந்த பிஜேபி கட்சி கூட்டத்திலும் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். தேசிய தலைமை அவங்களோட பேசிட்டு இருக்காங்க. அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, அவங்களுடைய என்ன பிரச்சனைகள் ஏதுங்கிறத சட்ட இதுல மாநில அளவில் முடிக்க முடியாதனால அவங்க எடுத்துக்கிறாங்க. நல்ல விதமா முடியும், அது நல்லபடியா அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. நாங்களும் அதான் எதிர்பார்க்கிறோம். பிஜேபி தானே எங்க கூட்டணி சார். யார் பண்ணாலும் எல்லாமே சாப்பாட்டுல கத்திரிக்காய் காயெல்லாம் வைக்கிற மாதிரிதான் அது. எங்களுக்கு தான், நம்ம கூட்டணிக்கு தான் வரும். அவங்க கூட்டினாலும் சரி, யாருக்கு ஒவ்வொரு கட்சிக்கும் பல அவங்களுக்கு அன்பா இருக்கிறவங்க அவர் பேசி வர சொல்லியிருப்பாங்க. எங்களுக்கு அன்பா இருக்கிறவங்க நாங்க கூப்பிட்டுருப்போம். நாங்க நம்பி வருவாங்க, அவங்கள நம்பி வருவாங்க. பல பேர் அப்படி இருப்பாங்க இல்லையா? அதனால அவர் பிஜேபி கூட்டினாலும் எங்க கூட்டணிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி சொல்லி அதிமுக தலைமையில எங்க கூட்டணிக்கு தான்.